அன்புடன் கோவிந்தராஜுலு. இன்று ஜூலை மாதம் 31ஆம் தேதி, ஆடி மாதம் 15ஆம் தேதி, 2024ஆம் வருடம். முற்பகல் வானிலை அறிக்கை. அதாவது கிருஷ்ணராஜசாகர், கபினி இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இப்போ டயத்துக்கு 2.5 லட்சம் கரடி தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. இது 3 லட்சம் கரடியை தாண்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட். நேத்தி மேட்டூர் அணை இரவு நிரம்பி அந்த தண்ணி உபரி நீர் வந்து கிட்டத்தட்ட 85,000 அடி திறந்து விட்டுட்ருக்காங்க. எப்பொழுதுமே இதை வந்து நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எப்பொழுதுமே டேட்டா கொஞ்சம் வந்து முன்ன பின்ன தான் கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? நிறையா வருது இல்லைன்னா அலர்ட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் அலர்ட் பண்ணிவிடுவாங்க. காவிரி கொள்ளிடத்தில் 3 லட்சம் அடி தண்ணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கொம்புக்கு நேற்று சாயங்காலமே மதியமே வந்துருச்சு, முற்பகலே வந்துருச்சு. அதாவது ஒரு 2 மணிக்கெல்லாமே முக்கொம்பு தண்ணி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து தண்ணி திறக்கிறாங்க. இதில் என்ன பெரிய பெரிய பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வெண்ணாறு, இது வடவாறு, இந்த மாதிரி சவுத் டெல்டா அந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணுன்னா தண்ணி திறக்க முடியாது. எல்லாமே வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஜூன் 12ஆம் தேதியே தண்ணி திறக்கணும்னு நமக்கு தெரியும். சரி, அதை விட்டா இன்னும் 1 மாதம் கழிச்சாவது தண்ணி திறப்பாங்க. அதெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்க மாட்டாங்க எப்பொழுதுமே. இது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். இது அந்த இயல்பு தான் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஜூன் 12ஆம் தேதி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அந்த மழை பெய்யுது. இயற்கையை வந்து நீங்கள் நானும் கட்டுப்படுத்த முடியுமா? இப்போ வேஸ்ட்டாக தண்ணி இதுக்கு போகுது, கடலுக்கு போகுது. சரி, நான் என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்கிறேன். ஜூன் 12ஆம் தேதியே ரெடி பண்ண வேண்டியதை விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி திறந்தும் தண்ணி வர முடியாத ஒரு நிலமையில் இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ரைட்டு. இதே மாதிரி தான் இப்போ கொள்ளிடத்தில் கூட குமாரமங்கலம் பாலம் கூட ரைட்டுன்னு ஒத்துக்கலாம். அந்த இப்போ என்ன பண்ண முடியுங்க? குமாரமங்கலம் பாலம் தண்ணி வரப்போகுது. இப்போ வந்து இப்போ ஏற்கனவே இந்த தற்காலிக இந்த இதெல்லாம் ரோடெலாம் போட்டிருந்தாங்களா, நல்லா அடிச்சுட்டு போகுது. ரைட்டு. 3 லட்சம் கரடிங்கிறது படுகையை தாண்டி வரும். அதில் காலவா போட்டிருந்தாங்களா, நேத்தியே நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து எடுத்து வந்துருக்கலாம். இல்லாட்டினா அதெல்லாம் தண்ணியில் தான் போகும். ரைட்டுங்களா? வேறு வழியே கிடையாது. படுகையை ஒட்டி தான் தண்ணி போகும். படுகைக்கு மேலே தண்ணி போகும். ரைட்டு. இது வந்து யாரும் போய் செல்ஃபி எடுக்கிறேன், இப்போ செல்ஃபோனில் போய் செல்ஃபி எடுக்கிறேன், தண்ணியில் நின்றுட்டு விளையாடுறேன், இந்த மாதிரி எல்லாம் வேணாம். அதுவும் இல்லாமல் முதலைகளும் நிறையாக வரும். ரைட்டுங்களா? இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இதில் என்ன பெரிய கொடுமைன்னு கேட்டு ஒரு இது ஸ்பெஷலாக என்னன்னு கேட்டால், ஆடிப்பெருக்குக்கு தண்ணி வந்து 3 லட்சம் கட்டி தண்ணி போக போகுது. கொள்ளிடத்தில் யாரையும் இறங்க விட மாட்டாங்க. எப்படியுமே போலீஸ் பீட் போட்டுருவாங்க. இறங்கவும் கூடாது. ரைட்டுங்களா? ஏன்னா இந்த வயநாடு சம்பவம் வந்து பெரிய ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி. அது வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி அது வந்து இதுவரைக்கும் ஒரு நடக்காத ஒரு சம்பவம், பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம். அதாவது 3 கிராமமே ஏதோ ஒரு சினிமாவில் நம்ம பார்ப்போம், ஏதோ ஒரு கிராமத்தையே காணோம், ஒரு மீனவ கிராமத்துன்னு சொல்லிட்டு. அதை நாங்கள் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து யார் காரணம்னு நம்ம நினைக்கிறோம்னா, அது பெரிய ஒரு கேள்விக்குறி. அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க, யாரும் அலர்ட்டாக இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆள்ட்டா இல்லையா, என்ன காரணங்கிறதெல்லாம் நமக்கு அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். அதெல்லாம் அரசியலாக போயிடும். ரைட்டு. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்பொழுது அனைத்து தண்ணியுமே கொள்ளிடத்தில் தான் வரும். அதாவது அணைக்கரையை தாண்டி தண்ணி வர்றப்ப இப்போ வந்து இந்த பக்கம் எங்களுக்கு வந்து எங்கள் பக்கம் வந்து வெட்டாறு இந்த மாதிரி தண்ணி வரணும், மணல்மேடு பக்கம்லாம் அதெல்லாம் கூட வாய்க்கால் வெட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும். ரைட்டுங்களா? அதெல்லாம் கூட தண்ணி வராது. சவுத் ராஜன் தண்ணி திறந்துருவாங்க. நார்த் ராஜெல்லாம் பக்கத்தில் விவசாயம் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து அதை க்ளீனாக வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அங்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்கெல்லாம் உடனே தண்ணி அங்கெல்லாம் வந்து பாயறதுக்கான ஆயத்தமாக இருக்கும். இந்த பக்கம் தான் கொஞ்சம் பிரச்சனை. அதனால் அதுவும் இல்லாமல் இன்னையிலேருந்து முக்கியமான விஷயம், இன்னையிலேருந்து மாலை இரவு வெப்பசலன இடிமழை பெய்ய போகுது. ஏன்னா காற்றின் போக்கில் மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. அதனால் அதை வந்து நான் விளக்கமாக சொல்லணும்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலேயும் காற்று போயிட்டுருக்கு. காற்றினுடைய வேகம் வந்து குறைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேற்று அடித்த காற்றுக்கும் இன்றைக்கி அடித்த காற்றுக்கும் வித்தியாசம் வந்திருக்கும். 3 நாளாக மேகம் இருந்து மழை பெய்யலை. இன்றைக்கி அந்த நிலைமை இருக்காது. கிழக்கு காற்று வந்து குளிர்விச்சு நமக்கு மழை பெய்திடும். அதனால் தெற்கு டெல்டா, வடக்கு டெல்டா, வட கடலோரம், சென்னையெல்லாம் டெய்லி மழை பெய்யுங்க. நமக்கு 1 விட்டு 1 நாள். ஆனால் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கும் சாயங்காலம் மழை பெய்யும், நாளைக்கும் மழை பெய்யும். 2, 3 நாளைக்கு ஆகஸ்ட் 1, ஒரு 4ஆம் தேதி வரைக்கும் மழை பெய்யும். ஆகஸ்ட் 3 வந்து ஆடிப்பெருக்குக்கு சாயங்காலமும் மழை பெய்யும். ரைட்டுங்களா? இப்போ வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, கொள்ளிடத்துக்கு ஆற்றுக்கு போய் யாரும் வந்து இது ஆடிப்பெருக்கு கொண்டாடி பூஜை போடுறேன், படைக்கிறேன், காவிரி தாயை வணங்குகிறேன்லாம் போய் தண்ணியில் இறங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். ரொம்ப ஜாக்கிரதையாக
சாமி கும்பிட்றதெல்லாம் அந்த ட்ரெடிஷ்னல் விஷயம் அதெல்லாம் செய்யணும் தான். ஆனால் ஜாக்கிரதையாக செய்யணும். போலீஸ் அலோவ் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. நிச்சயமாக பாதுகாப்பாக அதை செய்யணும், முன்னெச்சரிக்கையாக செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. இன்னையிலேருந்து மாலை இரவு மழை இருக்குது. ரைட்டுங்களா? இது வந்து ஒரு நதி எங்கே பொறந்ததோ அங்கேயே போகணும். கடல்ல இருந்து தான் ஆவியாகி போச்சு. அது அங்கேயே போய் சேரணுங்கிறது தான் ரைட்டு. ஆனால் இவ்வளோ தண்ணியும் போகிறதுங்கிறது அநியாயம். அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ரைட்டு. இப்போ வந்து மேட்டூர் அணை திறந்தாச்சு. இனிமேல் வந்து மேட்டூர் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய சாதனையை படைக்க போகுது. நீண்ட நாட்களாக 120 அடி தண்ணீர் இருந்ததான ஒரு சாதனை வந்து மேட்டூர் நிச்சயமாக படைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அக்டோபர் வரைக்கும் மழை இருக்குது. 120 தண்ணி. ஏன்னா 20,000 தண்ணிக்கு மேலே அவங்க திறக்க போகிறதில்ல. அதனால் வர்ற தண்ணி நிச்சயமாக 40,000 50,000 வந்துட்டு இருக்க போது. 120 அடி ஸ்டாண்டர்டாக இன்னும் 2 மாதம் இருந்துச்சுனாலே இது வந்து அது என்ன டேட்டான்னு தெரியல. நிச்சயமாக வந்து 120 அடி தண்ணியை தக்க வச்சிட்ட பெருமை அதிக நாள்களுக்குன்னு தெரியும். ரைட்டு, புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.